ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியான வசனம் எசாயா 55 அதிகாரம் 9வது வசனம். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் பேசக்கூடியவராக இருக்கின்றார். ஏன்? ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமேனால், தந்தை ஒரு வழியிலே செல்லுவார், மகன் ஒரு பாதையிலே செல்லுவார், அம்மா ஒரு பக்கம் செல்லுவார்கள். அவரவர்கள் தங்களுடைய சுய வழிகளிலே சுய எண்ணங்களிலே நடப்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். தலைவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? என்றைக்காவது ஆண்டவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டது, நம்முடைய வழிகள் வழிகளோடு கூட அது ஒத்திருக்கிறதா என்று எந்த மனிதனாவது என்றைக்காவது நாம் சிந்தித்து ஓடி இருக்கின்றோமா, வாழ்ந்திருக்கின்றோமா? இன்றைக்கு அவரவர்கள் சுயமாய் வாழ்கின்ற வழிகளை நாம் பார்க்கின்றோம், சுயமாய் ஓடுகிற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். யாருக்கும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலையிலே தான் இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்கள் எவ்வளவுதான் அறிவாளிகளாக, எவ்வளவுதான் ஞானிகளாக, எவ்வளவுதான் மேதைகளாக இருந்தாலும் அவர்களுடைய சுய வழியில் நடப்பதிலே தான் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உலகத்திலே நாம் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக, ஆலோசகர்களாக கூட இருக்கலாம். நாம் கொடுக்கிற ஆலோசனைகள் கூட அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், என் மகனே, என் மகளே, உன் வழிகளை விட என்னுடைய வழிகளை, உன்னுடைய எண்ணங்களை விட என்னுடைய எண்ணங்கள் மிக உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் நம்மிடத்திலே கூறுகின்றார். நான் எந்த வழியில் சென்றாலும் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கும் பொழுது அந்த வழி ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறதா, உகந்ததா இருக்கிறதா என்று நாம் அநேக நேரங்களிலே அதை கவனிக்க தவறி விடுகின்றோம். காரணம் என்ன? நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு, அவருடைய நினைவை கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய விருப்பத்தை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நமக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாத ஒரு காரணத்தினாலே நம்முடைய சுய வழிகளிலே நடக்க முயற்சி செய்கின்றோம். அதனால் என்ன, கடைசியிலே அந்த அந்த பாதைகள் எங்கே போகிறது என்பது நமக்கு தெரியாமலேயே போகிறது. நாம் எங்கே ஆரம்பித்தோம் என்று நாம் தெரிகிறது, அது முடிவிலே எந்த வழிக்கு அது நம்மை அழைத்து செல்கிறது என்று நமக்கு தெரியாமல் போகிறது. அதனால்தான் இயேசு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியே நுழையுங்கள் அப்படின்றாரு. இடுக்கமான வாசல் வழியே உள்ளே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் அந்த வாயில் அகன்றதாக இருக்கிறது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலராக இருக்கின்றார்கள். இன்றைக்கு கோடி கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கோடியான கோடி மக்கள், பணக்காரர்கள், ஏழைகள், மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையிலே, வாழ்வாதாரம் எல்லாம் இழந்து போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட, அவர்கள் கோடி கோடியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றதாக இருக்கிறது, வழியும் விரிவானதாக இருக்கின்றது. இன்றைக்கு அதன் பாதையிலே நடப்பதற்கு தான் இந்த உலகம் மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அழிவுக்கு செல்கின்ற ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அழிவுக்கு செல்கின்ற இந்த உலக பொருட்களையும், உலக பலத்தையும், உலக ஞானத்தையும், உலக அறிவையும் வைத்துக்கொண்டு எங்கே மனிதன் ஓடுகிறான்? அழிவுக்கு செல்லுகிற அந்த பாதையிலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இடுக்கமான வாயிலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார்.
வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது. நாம் உண்மையாக, நேர்மையாக, தூய்மையாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அது இந்த வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அது ஒரு செல்லாத ஒன்றாக, அது முடியாத ஒன்றாக நாம் நினைத்து அநேக நேரங்களிலே நாம் அழிவுக்கு செல்லுகின்ற அந்த பாதையிலே தான் அதை கடந்து போகும்படியாக நம்மையும் நாம் அறியாமலேயே அதற்குள்ளாக நுழைகின்றோம். பாருங்க, வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது என்று கூறுகின்றார். இதை கண்டுபிடிப்பவர் மிக சிலரே. அப்படி கண்டுபிடித்தவர்கள் தான் இன்றைக்கு புனிதர்களாக ஆண்டவருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பக்கம் ஆண்டவருக்காக நான் ஆண்டவருக்கு பணி செய்கிறேன் என்று ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக, சுகத்திற்காக இந்த உலக போக்கோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருவருமே பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பணி செய்கிறேன் என்று சொல்லி கூட அந்த ஆண்டவருடைய பாதையிலே நடக்க தவறிவிட்டு தங்களுடைய சுய கருத்துகளையும் சுய வழிகளையும் தெரிந்து கொள்கின்ற அநேக பணியாளர்களை நாம் இன்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறுகின்றார். நமக்கு வாழ்விலே ஒரு கோல் இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. அது என்ன? நம்மை படைத்த ஆண்டவரிடத்திலே நாம் போய் முழுமையிலே பங்கு கொள்ளுவதற்காக தான் நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி ஒரு மழையானது, பெரும் வெள்ளமானது, காட்டாற்று வெள்ளமானது, எல்லா தண்ணீரும் கடலுக்குள்ளாக சங்கமமாகிறது. கடைசியிலே அது சங்கமமாகிறதை நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட தண்ணீராக இருந்தாலும், அது பெரும் வெள்ளமாக இருந்தாலும், காட்டாற்று வெள்ளமாக இருந்தாலும், எல்லா தண்ணீரும் கடைசி நேரத்திலே அது கடலிலே போய் கலந்து விடுகிறது. அதே போல மனிதனுடைய வாழ்வின் வழி, கடைசி வழி நாம் ஆண்டவருக்குள்ளாக சங்கமமாக வேண்டும். முடிவிலே அவரோடு கூட நிரந்தரமாய் அவருடைய பரிபூர்ணத்திற்குள்ளாக, முழுமைக்குள்ளாக நாம் ஒன்றிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மகா பெரிய திட்டமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வழிகள் பாதாளத்திற்கு செல்கின்ற வழிகளாக, நம்ம அழிவுக்கு செல்கிற வழிகளாக அது மாறிவிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களிலே நம்முடைய பாதைகள் சிதறி போகிறது. நாம் எங்கே ஆரம்பிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நாம் ஆரம்பித்து அதனுடைய முடிவு அநேக நேரங்களிலே கவலைக்குரியதாக, அதனுடைய முடிவு சந்தேகத்திற்குரியதாக, அதனுடைய முடிவு ஒரு பொருளற்றதாக போய்விடுகிறது. பிரியமானவர்களே, எரேமியா 29:11 ஆண்டவர் கூறுகிறார், ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்து வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவன் தோன்றின நாடிலிருந்தே ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு வழிகளை, அவனுக்கென்று ஒரு திட்டத்தை, அவனுடைய வாழ்வுக்கு என்று ஒரு வழிமுறைகளை அவர் வகுத்து வைத்திருக்கிறவராக இருக்கின்றார். அவை எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் வளத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்வாழ்வின் திட்டங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்றைக்கு நன்றாக படித்தவர்களும் படிக்காதவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேடி தேடி வரனை அமைத்து கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வாழ்க்கை பிள்ளைகள் வாழ முடியாதபடிக்கு அந்த திருமண வாழ்க்கை பிரிந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு லட்சம் நான் செலவு செய்து, இவ்வளவு பணத்தை நான் செலவு செய்து தேடி தேடி என் மகனுக்கு என் மகளுக்கு நான் திருமணம் செய்து வைத்தேனே, அது 1 மாதத்தில் 2 மாதத்தில் அது அது துண்டிக்கப்பட்டு விட்டதே என்று எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு கலங்குகிறார்கள். காரணம் என்ன? தங்களுடைய சுய வழிகளிலே, தங்களுடைய சுய பாதையிலே அவர்கள் நடப்பதினால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மனிதர்கள் வகுத்து வைத்த திட்டங்கள், மனிதர்கள் போடுகிற நல்வாழ்வின் திட்டங்கள் எல்லாம் அது சிதறி போகக்கூடியதாக அநேக நேரங்களில் இருப்பதற்கு காரணம், நம்மை படைத்த ஆண்டவர் எனக்கென்று நமக்கென்று வைத்திருக்கிற
திட்டங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். நாமாகவே ஒரு சுய பாதையிலே நடக்கும் பொழுது அந்த அந்த வழிகள் அநேக நேரங்களிலே நம்மை கலங்கடிக்கக்கூடியதாக, அவைகள் ஒன்றுமில்லாத ஒரு மாயை போல விடக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வழிகள் ஆண்டவருடைய பார்வைக்கு, ஆண்டவருக்கு உகந்ததாக, அவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, மிகவும் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறவரே, இதோ இடுக்கமான வாசல் வழியே உள்ளே நுழையுங்கள் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, என் ஆடுகள் ஆண்டவரே என்னை அறிந்திருக்கின்றன. ஆண்டவரே, ஆடுகளுக்கு வாயில், ஆட்டுப்பட்டிக்கு வாயில் நானே என்று நீ சொல்லியிருக்கிறீர் அப்பா. இதோ நாங்கள் உண்மையின் பாதையில நடப்பதற்கு நீர்தான் ஆண்டவரே வாயில். நாங்கள் தூய்மையாக வாழ்வதற்கு நீர்தான் அப்பா வாயில். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் நீதியோடு நேர்மையோடு இந்த உலகத்திலே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாவற்றிற்கும் நீரே மையமாக, நீரே வாயிலாக இருக்கிறீர் என்பதை அநேக நேரங்களிலே நாங்கள் மறந்து ஆண்டவரே, எங்களுடைய சுய ஞானத்திலே, சுய அறிவிலே, சுய பலத்திலே, பண பலத்திலே, பேச்சு பலத்திலே நாங்கள் ஓட பார்க்கிறோம். அதனாலே அநேக நேரங்களிலே நாங்கள் கீழே விழுந்து எங்கள் வாழ்க்கையின் பாதைகள் சிதறடிக்கப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகள் இன்னுமா எங்களுக்குள்ளாக ஆண்டவரே அப்பா ஆழமாக வேரூன்றி இதன் வழியாக ஆண்டவரே எங்கள் வழிகளை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே எங்கள் வழிகளை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.